ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. கருப்பன் வாரான் எங்கள் கருப்பசாமி, கார்மேகம் போல வாரான் கருப்பசாமி. கார்மேகம்னா என்ன? மலைக்கு வருகின்ற மேகம் தான் கார்மேகம். கார்மேகம் வந்தால் தான் குளிர்ந்த காற்றுப்பட்டு மழை பெய்யும். மழை பெஞ்சாதான் பூமி நனையும், குளிரும், பயிர் பச்சையெல்லாம் வளரும். ஸோ கார்மேகம் தான் ரொம்ப முக்கியம். கார்மேகம் வரலைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது, மழை பெய்யாது. ஓகே நேரலை, தண்ணிக்கும் மீனராசிக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, மீனராசி ஒரு நீர் ராசி, நீர் இருக்கும் இடம். சரியா? ஜலராசி, குரு பகவானுடைய ஆட்சி வீடு, பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்ற ராசி. நாராயணன், நாரம் ப்ளஸ் அவன் நாராயணன், அந்த நாராயணனுடைய ஆட்சி பெற்ற ராசி. நாராயணனுக்கு வேண்டிய நட்சத்திரம் ரெண்டுமே இருக்குது, உத்தரட்டாதி, ரேவதி. ஓகே நேயர்களே, மீனராசிக்கு இப்போ கிரக நிலையில் பார்த்துட்டோம்னா ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் இருக்கிறாங்க. அடுத்து சந்திரனும் வந்துடுவார். கிரகணம் ஆகுது ராசியில். ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. சிரமந்தான். அதனால் நான் சொன்ன வழிபாடை மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் சுருக்கமாக சில தகவல்களை சொல்கிறேன். இப்போதைக்கு ராசியில் ஜென்மச்சனி வருது. ஜென்மச்சனி வந்தாலுமே அதில் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் சில பேர் கஷ்டம் இருக்கும். சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, சனி பகவான் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ராகுவும் ராசிக்கிலிருந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. சனி பகவான் பிடியில் தான் இருக்கிறாரு. ராகு சனி காம்பினேஷன் வருகிற டிசம்பர் 15, 2025 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்பனசாமியை தான் கும்பிடணும். சரியா? கற்பனசாமி மந்திரத்தை சொல்லணும். அந்த 18ஆம் படி கற்பனசாமி காலை பற்றிக்கோங்க. அதான் ரொம்ப சிறப்பு. உங்களை காப்பாற்றப்படுவீங்க. அதுபோக ராசிக்கு வேண்டிய கிரகம் புதன், 4-10 கூடியவன், சுகஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. அவரும் கொஞ்சம் இக்கட்டான நிலையில் தான் இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் வெளியே வந்துட்டார். அவர் வெளியே வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதாவது நீச வக்கரம், உச்சம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவர் கிரகணத்தில் இருக்கிறாரு. கிரகணம் வருகிற மார்ச் 29ஆம் தேதி இரவு நடக்குது. சரியா? கிரகணத்தை பார்க்க முடியாது. இருந்தாலும் கிரகணத்தில் நட்சத்திரங்கள் சம்மந்தப்படுது. உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 2 நட்சத்திரம் சம்மந்தப்படுது. அதனால் இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிருங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில், இல்லைன்னா கருப்பசாமி கோயில், இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. மிகச்சிறப்பை தரும். போய் ஒரு விளக்கு போட்டு வந்துடுங்க. ஓகே நேயர்களே, ஏன்னா தோஷம் இருக்குது, ராசிக்கும் இருக்குது, ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கும் இருக்குது. சரி சார், இந்த ராகு சனி பிடி எவ்வளோ நாளைக்கு சார் இருக்குன்னா டிசம்பர் 15 வரைக்கும் இருக்குது. மழை விட்டாலும் தூரல் விடவில்லை. ராகு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு. ராகு பயிற்சி, சனி பயிற்சி அந்த அளவுக்கு மீனராசிக்கு சிறப்பாக இல்லை. குரு 4ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. சரியா? ராசிக்கு 1-10 கூடியவன் 4ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. ஓரளவு ராசிக்கு அவர் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதனால் என்ன, தூர தேசத்துக்கு அனுப்பிவிடுவார். இருக்கிற இடத்த விட்டு ஏதாச்சும் தூரமாக போய் தொழில் பண்ணுவீங்க. இல்லைன்னா பொழப்புக்காக போகணும். பிழப்புங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு. ஸோ பிழைப்புக்காக ஒரு இடத்த மாற்றி விடுவார். நான் குரு பயிற்சிக்கு வீடியோ போடலாம், தனியாக போடுறேன். அதை போட்டு இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் அதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன சார் அப்படின்னா, இப்போ வேத ஜோதிடத்தில் பார்த்தோம்னா கோச்சாரத்தில் குருவுக்கு எந்த கிரகங்களும் மறையலை. இது ஒரு வகைக்கு நல்லதாக பார்க்கப்படுகிறது. எல்லா ராசிக்கும் பார்க்கப்படுகிறது. குருவுக்கு செவ்வாய் மறையலை. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி 2-9 கூடியவன் மறையலை. அதுபோல் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் யார்? சந்திரன். சந்திரன் 2 நாளுக்குள்ளே மாறிட்டு இருப்பார். ஸோ சந்திரனை பற்றி பேச வேண்டாம். அடுத்து புதனும் மறையலை. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 2, 9, 4, 10, 4, 7 கூடியவன் குருக்கு மறையாமல் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், கலகலப்பு இருக்கும், நினச்சதை முடிப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தகப்பனுடைய ஆதரவு இருக்கும், தகப்பன் நல்லா இருப்பாங்க, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், குடும்ப இணக்கம் இருக்கும். இப்படி குடும்ப உறவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உத்தியோகம், தொழில், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் சில சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிருவீங்க. இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். நம்மளை விட்டு போன பொருள் வராதா? நம்மளை கையை விட்டு போன நகை வராதா? கையை விட்டு போன இடம் வராதா? கையை விட்டு போன வீடு வராதா? வண்டி வராதா? வாகனம் வராதா? அது வராதா? இது வராதா? இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஒரு பெரிய ஏக்கம் தாக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இழந்ததை பிடிக்கணும், விட்டதை பிடிக்கணும், சரியா அப்படின்னு நல்லா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சார் செய்யணும்னா 18ஆம் படி கருப்பசாமி கும்பிடணும். 18ஆம் படிங்கிறது ஐயப்பனுக்கு தான் 18ஆம் படி. ஐயப்பனுக்கு ஒரு முக்கியமான காவல் தெய்வமாக கருப்பசாமி இருக்கிறதுனால அவரை 18ஆம் படிங்கிறோம். கற்பனசாமியை சொல்லுவோம். அவரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் நாமத்தை சொல்லுவான், அவரோட மந்திரத்தை சொல்லுவான். இந்த மந்திரத்தை நான் வீடியோவில் போடுறேன், ஸ்லைடாக போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதை எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி படிங்க. ஸ்ரீ கிருஷ்ணாய, கிருஷ்ண வர்ணாய, கிருஷ்ண புத்திராய, மகா காலாய, மகா ருத்ராய, ஸ்ரீ கற்பனசாமி வினே நமோ நம. இந்த மந்திரத்தை தொடர்ந்து படிங்க. மீனராசினியர்களுக்கு சிறப்பை தரும். ஒரு கல்லில் 2 மாங்காய். இந்த மந்திரத்தை தொடர்ந்து படுத்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை படிச்சிங்கன்னா சனி பகவான் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வரலாம். ஜென்ம சனியில் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வரலாம். ஏன்னா இவரை விட்டால் இனிமேல் உங்களுக்கு யாரும் இல்லை காப்பாற்றுறதுக்கு.
உங்களுக்கு தேடிய பொருள், உங்களை விட்ட பொருள் உங்களை வந்து சேரணும்னா இவரை தான் கும்பிடணும். சரியா? உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரணும்னா கருப்பணசாமியை விடாமல் கும்பிடுங்க. பெருமாள் கோயிலில் ஒரு தனி சந்நிதி இருக்கும். ஏன்னா தனி சந்நிதி இருந்தாலும் கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை மதியம் 3 to 4:30 கும்பிடுங்க. இல்லைன்னா சனிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிடுங்க. சரி சார், இப்போ வந்து விட்டதை பிடிக்கிறது எப்படி சார் அப்படின்னா, கருப்பணசாமியை தான் கும்பிடணும். சார் என்னால் கோயிலுக்கு போக முடியல, பக்கத்தில் கோயில் இல்லைன்னா வீட்டிலே கும்பிடலாம். வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுங்க. அவர் படத்தை வைக்க வேண்டாம். வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வச்சு குத்து விளக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. தண்ணி வைங்க, முந்திரி பருப்பு வைங்க. குத்து விளக்குக்கு முன்னாடி வந்து நெய்வேத்திய பொருட்கள் வந்து தாமரத்தில் தான் இருக்கணும், பித்தளையில் இருக்கணும். எவர் சிலர் வைக்காதீங்க. பித்தளை பாத்திரம் இல்லை தாமரை பாத்திரத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் தண்ணி, ஜலம் வச்சுட்டு குத்து விளக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் கருப்பணசாமியை நமோ நமன்னு 18 தடவை சொல்லுங்கள். ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லுங்கள். சரியா? 18 தடவை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வேண்டிக்கோங்க. நீங்கள் விட்டது, தொட்டது, தொடாதது, தொட போகிறது எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. சரியா? உங்கள் விருப்பத்துக்கு வேண்டிக்கோங்க. நல்லதே வேண்டிக்கோங்க. பொய் பேசுகிறது கருப்பசாமிக்கு பிடிக்காது. அதனால் நியாயமாக உள்ளதை வேண்டுங்க. அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. என்றைக்குமே நியாயமான சில கோரிக்கைகளை தெய்வம் செவிசாய்க்கும். நியாயமான கோரிக்கை வைக்கலாம். நம்ம குடும்பத்தை பற்றி வைக்கலாம். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டியை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், என் மகனுக்கு யூஎஸ்ல வேலை கிடைக்கணும், சரியா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், அப்படிலாம் நினைங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லது நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நினைக்கக்கூடாது. சரியா? இன்றைக்கும் பொறாமை இருக்கக்கூடாது. இறை வழிபாடு வந்து பொறாமையே இருக்கக்கூடாது. சரியா? அதை வந்து கொஞ்சம் பெருமையாக செய்யணும். ஓகே நேயர்களே, அப்படி வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பை பார்க்கப்படுகிறது. குத்தவிளக்கு ஏற்றி வச்சு வீட்டிலே கும்பிடலாம். ஒரு 48 நாள் கும்பிடுங்க. இரவு 6 மணிக்கு மேலே. காலையிலையும் கும்பிடலாம். ஆனால் காலையில் நம்மளால் கும்பிட முடியாது. காலையில் எந்திக்க வைக்க வேலைகளை பார்க்கறதுக்கு சரியாக போயிடும். அதனால் சாயந்தரம் இல்லத்தரசிகள் வந்து வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் சொன்ன நெய்வேத்தியத்தை வைங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு வைங்க. நெய்வேத்தியம் முடிஞ்சு சாமி கும்பிட்ட பின்னாடி அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பணசாமியை வேண்டுங்க. 48 நாள் வேண்டுங்க. 48 நாள் என்னால் சார் முடியலன்னா 11 வாரம் வேண்டுங்க. சரியா? 11 வாரம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை குத்துவிளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுங்க. சரி, அப்போ வாரம் 2 நாள் ஆயிரும். அப்போ 11 வாரம்னா 22 நாள் ஆயிரும். பரவாயில்ல. சரியா? செய்யலாம். இல்லைன்னா 9 வாரம் பண்ணுங்க. 9 2 18. அந்த 18 படியோட அனுக்கிரம் கிடைக்கும். 9 வாரம் பண்ணுங்க. வாரத்துக்கு 2 நாள் பூஜை பண்ணுங்க. எல்லாம் நம்ம சாய்ஸ் தான். டெய்லி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் சாமியை கும்பிடணும் இல்லை. மனதார சாமியை கும்பிடுங்க. சரியா? வாய்ப்பு கிடைக்கும் போது சாமியை கும்பிடுங்க. ஆனால் மனசுக்குள்ளேயே நினைங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணது, புனஸ்காரம் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மனசார தெய்வத்தை நினைங்க. அதுதான் வேணும். நான் மீனராசிக்கு இப்போ இந்த வீடியோவில் பலன் சொல்லலை. இந்த பலன்லாம் நிறையா சொல்லிட்டேன். நான் பலனை சொல்லிட்டேன், ராசி பலனை சொல்லிட்டேன், லக்கண ரீதியாக சொல்லிட்டேன், தசாபுத்தியை சொல்லிட்டேன், உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி, இவங்களுக்கு வந்து குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்குர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, எல்லா திசையும் சொல்லியாச்சு. சொல்லி நான் மாஞ்சி போயிட்டேன். இப்போ எல்லாம் சொல்ல வந்தேன்னா சூட்சுமத்தை சொல்கிறேன். நீங்கள் மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, பூரட்டாதியாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். இப்போ சுக்கிர திசை வந்து கொஞ்சம் வயசில் நடக்கும். 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே நடக்கும். அவங்களுக்கு தான் இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது. சுக்கரை சரியில்லை. இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 3 மாதத்துக்கு அவர் சரியில்லை. சரியா? ஜூன் மாதம் வரைக்கும் அவர் சரி கிடையாது. இப்போ மார்ச் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்துக்கு சரியில்லை. சுக்கிர திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதுக்காக தான் 18ஆம் பட கருப்பணசாமியை கும்பிட சொல்கிறேன். ஏன்னா அவருடைய லிங்கு வந்து உங்கள் ராசியில் இருக்குது. ராகும் சனியும் உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால சுக்கிர திசை நடக்கிறவங்க, ஏன்னா பெருமாளுக்கு காவல் தெய்வம் கருப்பணசாமி தான். அதனால் அவரை கும்பிட்டுட்டாலே இந்த ராகு சனி பகவான் தாக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அது சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா சுக்கிர ராசியில் நல்ல நிலைமையில் இல்லை. அவர் ராசிக்கு வேண்டாத கிரகமாக இருந்தாலுமே லக்கண ரீதியாக சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா தசை நடத்துறவங்களுக்கு குறிப்பாக மீன ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கும்ப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப, துலா, மிதுன, கன்னி, மகர, கும்ப, இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த 6 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது, பிரச்சனையை கொடுக்கும். சரியா? அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா 18ஆம் பட கருப்பணசாமியை கும்பிடுங்க. தொடர்ந்து கும்பிடணும். வர்ற 3 மாதம்னு கிடையாது, தொடர்ந்து கும்பிடணும். ஏன்னா 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அவர் 11ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கும்பிடணும். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 18 மாதத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அடுத்து வருகின்ற 18 மாதங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா? அந்த 18ங்கிற வார்த்தை நம்மளை விட்டு போகும்போது பாருங்க. அப்போ தெய்வம் இருக்குன்னு அர்த்தம், சத்தியம் இருக்குது. ஒரு செயல், ஒரு வார்த்தை, ஒரு நிலைப்பாடு மாறி மாறி ஒருத்தனுக்கு வருதுன்னா அந்த பிரபஞ்சம் வந்து அது கட்டுப்படுதுன்னு அர்த்தம். அந்த பிரபஞ்சம் வந்து அவனை கட்டுப்படுத்துன்னு அர்த்தம். பிரபஞ்சம் வந்து கட்டுப்படாது, பிரபஞ்சம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தும். சரியா? நம்மக்கிட்ட நம்ம அது வசப்படுவோம்.
பிரபஞ்சம் வந்து இன்றைக்கி நம்ம வசப்படாது, நம்ம தான் அதுக்கு வசப்படணும். அதுக்கு நம்ம வசப்படணும்னா நம்ம நல்லதே செய்யணும், ஒருமுகமாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வளர்த்துக்கணும். சரியா? ஸோ அந்த 18 மாதங்களுக்கும் நீங்கள் வந்து 18ஆம் படி கருப்பணசாமி கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். மீனராசிக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், தொடர்ந்து போடுவேன். சரியா? இப்போதைக்கு வந்து இந்த கிரகணம் வர நாட்கள் 3 நாள் நல்லா இருங்க, கவனமாக இருங்க. 28, 29, 30 வீட்டில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஆண்கள் ஆல்கஹால் எடுக்காதீங்க. ஏடா நேரடியாக சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? உண்மையை தான் சொல்கிறேன். சில விஷயத்த பட்டுன்னு சொல்லிடணும், பளிச்சுன்னு சொன்னால் தான் டக்குன்னு மண்டையில் ஏறும். அதனால் 3 நாள் குடிக்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது. ராகு, சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன், சனி, 6 கிரகங்கள். சரி, 6, 7 கிரகங்கள். மெஜாரிட்டியான கிரகங்கள் மீன ராசியில் தான் இருக்குது. ரொம்ப குருசியலாக இருக்கும் 3 நாள், 28, 29, 30. சரியா? வருகின்ற சனி, ஞாயிறு, திங்க 3 நாட்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரகணமும் நடக்குது, கவனமாக இருங்க. வம்பு தும்பு வழக்கில் சிக்கிக்காதீங்க. அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவி உறவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் அடமண்டாக இருப்பாங்க 3 நாளைக்கு, 28, 29, 30. ஸோ குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயத்தில் சில முடக்கு இருக்க தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும், கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 3 நாளுக்குமே வந்து நீங்கள் கருப்பணசாமியை கும்பிடுங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, வர்ற ஞாயிற்றுக்கிழமை 30/3/2025 பங்குனி 15 அமாவாசை தான். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சொல்லிட்டேன், நான் திருப்பிலாம் சொல்ல மாட்டேன், நிறையாவே பேச போகிறதில்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து சுருக்கமாக பேசுங்க சார். நானும் உங்கள் கூட வந்துட்டேன், சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாலும் இருக்கலாம், பிரச்சனை வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். மீனராசியில் உத்திரட்டாதியோ, பூரட்டாதியோ, ரேவதியோ, எந்த நட்சத்திரமோ, எந்த லக்கணமோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இருக்கவங்களுக்கு தான் இந்த பேச்சு முக்கியம், இந்த பதிவு முக்கியம். பிரச்சனை இல்லை சார், நல்லா இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கட்டுக்காமல் போய்கிட்டே இருக்கலாம், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? பிரச்சனை இருக்கிறவங்க யாரும் யூடியூப்பை கேட்க மாட்டாங்க, யூடியூப்புக்கு வர மாட்டாங்க, அவங்க சாமி வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா? இன்றைக்கி மீனராசியில் எல்லாருமே ராசி பலம் பார்க்குறாங்க இல்லையே, நிறைய பேர் பாட்டு சொல்லியை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தவன் நேரங்காலம் நல்லாயிருக்கும், அவனுக்கு வந்து இந்த ராசி பலனை கேட்கறதுக்கே நேரம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கிரக நிலை நல்லா இருக்கும். பாடு சொல்லி தொழில் வியாபாரம்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் சரியில்லாதவங்க, பிரச்சனை இருக்காதவங்க தான் இந்த பேப்பரை பார்க்குறது, டிவியை கேட்குறது, யூடியூப்பில் கேட்குறது, அவர் சொன்னார், இவர் சொன்னார், போதி ஜோதியோட சொன்னார், இப்படி எல்லாத்தையும் பார்க்குறது. அவர் சொல்லுறது கேட்கும், இவர் சொல்லுறது கரெக்டாக சொல்லுவார், இப்படி ஒவ்வொரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறது. பாருங்கள், வேண்டாம் சொல்லலை, நல்லதை பாருங்கள். வேத ஜோதியத்தின்படி ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாகவும், கணித ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் அணுகிற ஜோதியத்தை பாருங்கள். இப்போ நான் கற்பனசாமியை சொல்கிறேன்னா அந்த ரீசன் இருக்க போய் தான் சொல்கிறேன். ராகு சனி காம்பினேஷன் வந்துட்டாலே கற்பனசாமியை தான் கும்பிடணும். ஏன்னா சனி பகவான் வந்து ஐயப்பன், ஆஞ்சநேயர், ஐயனார், கற்பனசாமி இந்த 4 தெய்வங்களுக்கு தான் கட்டுப்படுவார். ஏன்னா சனி பகவான் ஒரு காவல் தெய்வம் தான். ஸோ இவங்களாம் ஒரு அம்சம், ஒரு முகத்தில் வந்து கண்ணு, மூக்கு, காது, வாய் இருக்கிற மாதிரி இவங்க வந்து இந்த 5 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடைய கிரகங்கள், புரிதல் உள்ள கிரகங்கள். அதனால தான் கற்பனசாமியை நான் முதன்மை எடுக்கிறேன். கற்பனசாமி வந்து பெருமாளுக்கு காவல் தெய்வம். பெருமாள் பிரபஞ்சத்தை காக்கிறாரு, பூமியை காக்கிறாரு. மீனராசியை காக்க மாட்டாரா? ரேவதி நட்சத்திரத்தினை பிறந்தவனை காக்க மாட்டாரா? கண்டிப்பாக காப்பார். ரேவதி புதனுடைய நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம் தான். சரியா? அதனால் சுருக்கமாக சூட்சமமாக வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்குது, நாள் ஆகணும். சரியா? சூரியன் ராசியை விட்டு போகணும். ஏப்ரல் 14 சித்திரை 1க்கு மேலே ஒரு மாற்றத்தை தரும். சரியா? விஸ்வசுப ஆண்டு வருது, அந்த ஆண்டு வருது உங்களுக்கு. சரியா? தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுக்கு நான் பலன் போடுறேன், அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. சரியா? சரியா? விசுவாசு தான். ஆமாம், விசுவாவசு பேரே வாயில் வர மாட்டேங்கலாம், சமஸ்கிருத பேராக வச்சுருக்கானுங்க அந்த காலத்தில். சரியா? பாதி சமஸ்கிருதமாக ஆகிப்போச்சு இங்கே இன்றைக்கி. மந்திரம் சொல்கிறது சமஸ்கிருதம் தான், ஐயர் சொல்கிறது சமஸ்கிருதம் தான். அவர் கரெக்டாக தான் சொல்வார், ஆனால் நமக்கு புரியாத உன்னை கேட்டு நம்ம எப்படி அதில் குழப்ப தள்ள முடியும்? இன்றைக்குமே ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை தாய்மொழியில் தான் சொல்லணும். சரியா? தாய்மொழியில் சொன்னால் தான் டக்குன்னு புரியும். அதனால் அந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வந்து பிறக்குது. அதுக்கு பின்னாடி சூரியன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், உச்சம் அடைவார். 6 கூடவன் 2ஆம் இடத்துல உச்சம் அடைவது நல்ல அமைப்பு இல்லை. குடும்பத்தில் இடகுடமாக இருக்கும், சண்டை சச்சரவு தான் வரும். சூரியனாலும் மீனராசிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கடுத்து சுக்கிரன் போதே மாறி போவாங்க. அப்புறம் வேணால் பலன்களை சொல்கிறேன் நான், தொடர்ந்து பாருங்கள். சரியா? நல்லது கெட்டதை சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து இந்த கிரகணம், அடுத்து வந்து இந்த ராகு வழிபாடு, ராகு சனி இணைவு. ராகு சனி இணைவு வந்து வர டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. அதை ஒன்றுமே செய்ய முடியாது, சாலிடாக இருக்குது, மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ மெஜாரிட்டியாக என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தான் தீர்வு சொல்லணும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நீங்களே சரி பண்ணிக்கிறீங்க. ஸோ மெஜாரிட்டியாக ராகு சனி
நினைவு இருக்கிறதுனால 18ஆம் பட்டு கருப்பன் சாமியை கும்பிடுங்க. வழிபாடு சொல்லிட்டேன், வீட்டில் எப்படி கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன், கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். கோயிலுக்கு போனால் கயிறு கொண்டு போங்க, கயிறு மந்திரிச்சு கையில் கட்டிக்கோங்க. ஏன்னா ஜென்மத்தில் வேறு சனி பகவான் வர போகிறாரு. கையில் ஒரு கருப்பு கயிறு இருக்குது, நல்லது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசாக இருந்தாலும் சரி, கட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மனதும் நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும். அதுமாதிரி வீட்டில் மந்திரிச்சு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.